ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் மக்கள். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு தெரியும். நானும் ரொம்பவே நல்லா இருக்கேன். நம்ம மை கோல்டன் பெட் அப்படிங்கிற அழகான பிஎல் லவ் ஸ்டோரி தான் பார்த்துருக்கோம். லாஸ்ட்டாக எபிசோட் 5 பார்த்துள்ளோம். அதில் என்ன நடந்திருக்கும் அப்படின்னா, மார்க்குக்கும் டோங்குக்குமான கொஞ்சம் விரிசல் இருந்துச்சுல அவங்க உறவுல, அது கொஞ்சம் விலகி அப்படியே கொஞ்சம் பொண்டா ஆகியிருப்பாங்க. 2 பேருக்கும் இடையில இருந்த வாய்க்கா தகரெல்லாம் தீர்ந்து ஒன்றுக்குள்ளே ஒன்றா முன்ன மாதிரியே நார்மலாக பேசிக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. அப்படியே நாகனோட தேடுதலும் ஆரம்பிச்சிருக்கும். சில சந்தேகங்களுக்கு மத்தியில் டோங் தான் கோல்டன் பிளட்டாக இருப்பானோ அப்படிங்கிற ஒரு யூகத்துக்கும் வந்திருப்பான். சரி, அப்படியே அங்கே முடிஞ்சு இன்னைக்கு எபிசோட் 6 தான் போகும்போது வாங்க நாம கதைக்குள்ள போவோம். ஸ்டார்டிங்கில் என்ன நடக்குதுன்னா, நம்மளோட டோங்கும் மார்க்கையும் தான் காட்டுறாங்க. கடைசியாக மார்க் ரொம்பவும் உடம்பு சரியில்லாமல் இருந்திருப்பான். அப்போது டோங் தான் போய் பார்த்து கவனித்து எல்லாம் எடுத்திருப்பான். இப்போது மார்க் குணமாகி உட்காந்துருக்கான். அப்போது டோங் டேப்லெட் கொடுத்துட்டு தண்ணியை கொடுத்துட்டு குடிச்சிக்கோ அப்படின்னு சொல்கிறான். அப்போ தான் மார்க் சொல்கிறான், இந்த 100 வருஷ காலத்தில் என்னோட வாழ்க்கையில் நான் எல்லாத்துக்குமே பயந்தேன். இந்த மனித வாழ்க்கைக்கு திரும்புறதுக்கு கூட பயந்தேன். இந்த உடம்பாலையும் சரி மனசாலையும் சரி ஒரு மனிதனை உணர்றதுக்கு நான் ரொம்பவே கஷ்டப்பட்டேன். ஆனால் இப்போ அப்படி பயம் இல்லை. உனக்காகட்டும் நான் இதுவாக வேணாம் மாறுவேன் அப்படின்னு டோங் கிட்ட சொல்லும்போது டோங் சொல்கிறான், நீ நிறைய சீரியல் அப்புறம் அதிகமாக கதை புத்தகம் படிப்பேன்னு நினைக்கிறேன். அதான் ஒரே கதையாக விட்டுக்கிட்டு இருக்க அப்படிதானே அப்படின்னு நக்கல் பண்ணவும் மார்க் சொல்கிறான், இது கதை கிடையாது டோங், இதெல்லாம் உண்மை, நான் மனசுல இருந்து சொல்கிறேன் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லை, உனக்காக நான் எல்லாத்தையும் எதிர்கொள்ளலாம் அப்படிங்கிற ஒரு துணிவோட இருக்கேன். அப்போ டோங்ல வைக்கிறான், என்ன பாடி கார்டாக இருக்க போற அப்படின்னு. இது பாடி கார்டா மட்டும் இருக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லையே, அதையும் தாண்டி எல்லாமாவும் இருக்கணும். எல்லாமாவா அப்படின்னா எல்லா இடத்துலயுமா அப்படின்னு டோங் கேட்க, எல்லா இடத்துலயும் முடியாது டோங், ஏன்னா உன்னோட ஆபத்துக்கள் நான் உன்னை நெருங்கி வரும்போது அது உன்னே மூழ்கடிச்சிடும். அதுவும் இல்லாமல் நாகனுக்கு வேற உன் மேல சந்தேகம். நான் எப்படியும் உன்னை விட்டு தள்ளி தான் இருக்கணும். ஓ அப்படியா? அப்படின்னா இது வரைக்கும் ஒரு கையளவு தான் இருந்துச்சு, இனிமே 2 கையளவு வச்சுப்போமா? அப்ப இனிமே 2 கையளவு நீ என்னை விட்டு தள்ளி தான் இருக்கணும் அப்படின்னு டோங் சொல்றான். அப்படியே அங்கே கட்டாவே இப்போ யூனிவர்சிட்டியில் அங்கே தான் கட்டுறாங்க. அப்போ ப்ரொஃபஸர் பாடம் எடுத்துக்கிட்டு இருக்காரு. மார்க்கும் டோங்கும் கொஞ்சம் தள்ளி தான் உட்காந்துருக்காங்க. என்னடா மார்க்கும் நீயும் தள்ளி உட்காந்துருக்கீங்க? இல்லைன்னா நீ சொன்ன அப்படின்னு இழுக்கும் போது டாங்கு குப்புனாவது. ஏன்னா மார்க்கும் இவனும் ஒன்னா இருக்கிறது தெரிஞ்சிருக்குமோ அப்படிங்கிற விஷயம் டோங்லாவுக்கு தெரியுமோ அப்படின்னு டோங் என்ன தோங்கிட்டான். அப்புறம் டோங் சொன்னான், நீயும் இவனும் சண்டை போட்டீங்களா என்ன அப்படின்னு கேட்கும் தான் டோங்க்கு ஷபான்னு இருக்கு. ஏன் சண்டை போட்டீங்க, எதுக்காக சண்டை போட்டீங்க அப்படின்னு சொல்லும் போது அதுக்கும் டோங்லாவே பதில் சொல்லிக்கிறான், நீங்க 2 பேரும் ஆராய்ச்சிக்காக சண்டை போட்டீங்கன்னா என்ன, அதனால தானே சேராம இருக்கீங்க. டோங்கும் ஆமா ஆமான்னு சிரிச்சுட்டே தலையாட்டி வைக்கிறான். பத்தியா என்ன மாதிரி இருக்கும்டா, நான் எவ்வளவு ஒரு ஜீனியஸ் தெரியுமா, எப்படி நீங்க சொல்லாமே கண்டுபிடிச்சிருக்கேன், அதான் அந்த டோங்லா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அடுத்து மார்க்கும் டோங்லா 3 பேரும் பேஸ்கெட் பால் கிரவுண்ட்ல தான் இருக்காங்க. அப்போ டோங் பீச் இருக்க சீனா பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்போ டோங்லா கேட்கலாம், என்ன பார்த்துக்கிட்டு இருக்க? இல்லை நான் ரிசர்ச்காக கடற்கரையை பற்றி கொஞ்சம் ஆராய வேண்டியிருக்கு, அதான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். இதெல்லாம் மார்க் பார்த்துக்கிட்டு டோங் கிட்ட கேட்குறான், நீ இன்னும் கடற்கரையை பார்த்தது இல்லையா அப்படின்னு. அப்போ டோங் சொல்கிறான், உனக்கு தெரியாதுன்னா இந்த மாதிரி பசங்கள்லாம் கடற்கரைக்கு போகிறதே கஷ்டம், அதுக்கு நிறைய காசு செலவாகும்பா அப்படின்னு சொல்கிறான். அப்போ மார்க் சொல்கிறான், நான் வேணா கூட்டிகிட்டு போகட்டுமா அப்படின்னு கேட்குறான். நீ கூப்பிட்டு போறியா? அப்போ எல்லாருக்கும் தெரிஞ்சிருமே, அப்போ நீ என் கூட இருக்குது, அப்போ யாருக்கும் சந்தேகம் வராதா என்ன? அப்படி நீ கூட்டிகிட்டு போகணுமா தான் ஒரு கண்டிஷன் இருக்கும். என்னன்னா நான் மட்டும் இல்லை, என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வரும், அப்போதான் நான் வருவேன். மார்க் அதுக்கும் சரி சொல்ல. அது மட்டும் இல்ல, நீ நேரடியாகவும் உன் பணத்து விளையாட்டை மட்டும் கட்டக்கூடாது. நீ பணத்தை வச்சோ இல்ல நீ நேரடியாவோ போய் கூப்பிடக்கூடாது, ஆனா எல்லாரும் வரணும். அப்போ நானும் கண்டிப்பா வருவேன் அப்படின்னு சொல்றான். மார்க்கும் பிளான் பண்றான். அப்படியே அடுத்த சீன்ல டோங் அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உட்காந்துருக்கும் போது அங்கிருந்து டோங்லாக தெரிய வரான். நமக்காக ஒரு வாட்சர் கிடைச்சிருக்குடா, நம்ம எல்லாம் பீச்சுக்கு போறோம் அப்படின்னு சந்தோஷமா இருக்கும் போது அப்போ டோங் மார்க்க பார்க்க, பரவாயில்ல கில்லாடிதான், நீ செஞ்சுட்டிய சொன்னதை யாருக்கிட்டையும் சொல்லாமே வர வைக்கிற போல அப்படின்னு சொல்லும் போது மார்க் அவனுக்காக ஒரு பேக் எடுத்து கொடுக்குறான். இதுல உனக்கு பீச்சுக்கு போடக்கூடிய மாதிரி ஒரு ஷர்ட் இருக்கு, இதை போட்டு அப்படின்னு சொல்லும் போது நெக்ஸ்ட் எல்லாம் கிளம்புறதுக்காக ரெடி ஆகிறாங்க. அப்போ எல்லாரும் கிளம்பி அந்த பீச் ரெஸ்டாரண்ட் தான் போறாங்க. உள்ள போய் பார்த்தா நல்லா பிரம்மாண்டமா இருக்கு. எல்லாம் ரசிச்சுக்கிட்டே போகும்போது இப்போ ரூம் எடுக்கிறோங்கிற ஒரு டாக் வருது. அப்போ மார்க் ஆல்ரெடி சொல்லியிருப்பான், டோங் கண்டிப்பா நீ என்னோட ரூம்ல தான் இருக்கணும், நான் உன்னோட தான் தூங்கணும் அப்படின்னு. அப்போ டோங்கும் கொன்னூறு பயப்படுவா அப்படின்ட்டு அப்படியே இங்க இப்ப
அவனோட ஃப்ரெண்ட்ஸும் சொல்கிறாங்க டோங்லா மூலமாக தானே அந்த வவுச்சர் கிடச்சி. அப்போது டோங்லாவே நீ ஃபர்ஸ்ட் ரூம் எடுத்துக்கோ, உனக்கு பிடிச்ச மாதிரி உன்னோட யார் ஷேர் பண்ணுமோ அவங்ககிட்ட பேரை நீ சொல்லிக்கோ அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்போது டோங்லாவும் சரி அப்படின்ட்டு ஒரு ரூமை சூஸ் பண்ணிவிட்டு நானும் டோங்கும் பொண்ணாக இருக்க போகிறோம் அப்படின்னு சொல்கிறான். மார்க்குக்கு மூஞ்சில் ஆடுது. டோங் சிரிக்கிறான். மார்க்கை என்னென்னமோ நினைச்சு வந்திருந்தான். ஆனால் அந்த டோங்ல நடுவில் வந்து புஷ்ஷுனாக்கி விட்டானே. அப்புறம் மற்ற 2 ஃப்ரெண்ட்ஸும் போயிட்டு வேற ரூம் எடுத்துறாங்க. கடைசியில் மார்க் சோப்பால தூங்க வேண்டியதாயிருச்சுப்பா, சோப்பால தூங்க வேண்டியதாயிருச்சு. மார்க் அவன்டா. இப்போ டோங் வந்து டோங்லா கூட தூங்கிட்டு இருக்கான். அப்போ அவனுக்கு முழிப்பு வருது. எலும்பு பார்க்குறான். 10 மணி 12 மணி இருக்கும். சரி வெளியே போடான் அப்படின்னு எந்திரிச்சு வெளியே வரான். வந்து மார்க்கோட ரூமில் பார்த்தா மார்க் அங்கே இல்லை. அப்படியே தேடிட்டு வெளியே போய் பார்க்குறான். பார்த்தா மார்க் பீச் காற்றுல உட்காந்து இருக்கான். அப்போது டோங் மார்க்கை பார்த்து கேட்குறான், என்ன சீரியல் ஷூட் எதுவும் நடக்குதா அங்கே, இப்படி உட்காந்துருக்கு அப்படின்னு கேட்குறான். அப்போ அதுக்கு சொல்கிறான் மார்க், ஆமாம் ஷூட்டிங் தான் நடக்குது, பட் ஹீரோயின் தான் இன்னும் வரல. அப்போது டோங், ஹீரோயினா? நான்லாம் ஹீரோ தான்ப்பா, ஹீரோயினாலாம் இல்லை அப்படின்னு சொல்கிறான். அப்புறம் டோங்கும் மார்க்கும் அப்படியே உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ உட்காந்ததுமே மார்க் கேட்குறான், என்னை பார்க்க உனக்கு அவ்வளோ அவசரம் ஆர்வமா என்ன டோங் அப்படின்னு கேட்கும். மிஸ்டர் என்ன சொல்கிற அப்படின்னு டோங் கேட்குறான். இல்லை இவ்வளோ அவசரமாக அந்த ஷர்ட்டை கூட சரியாக போடாமல் மாற்றி போட்டு வந்திருக்கியா தான் கேட்டேன். டோங் உடனே எந்திரிச்சு மாற்றிக்கிறான். அப்புறம் உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது டோங் சொல்கிறான், சூரிய உதயம் இங்கேருந்து பார்க்கப்போ ரொம்ப அழகாக இருக்கும்ல மிஸ்டர் அப்படின்னு சொல்லவும் மார்க்கு இதை கேட்டும் அமைதியாக இருக்கான். நீ ஏன் அமைதியாக இருக்க, இதை ஏன் நினச்சி குழம்பி போயிருக்கியா என்ன மிஸ்டர் அப்படின்னு கேட்கும்போது மார்க் சொல்கிறான், குழப்பமா, அதான் நான் நினச்சது எதுவுமே நினச்ச மாதிரி நடக்கலையே, அப்புறம் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லவும் இப்போது டோங் சொல்கிறான், இப்போது மட்டும் என்ன, இப்போது நான் உன் கூட இருக்குது இவ்வளோ நல்லா இருக்குது, உண்மையிலே இப்படி ஒரு இடத்துல இருக்குது ரொம்பவும் அழகாகவும் சந்தோஷமாகவும் இருக்குது, இதை எது பார்த்தியா மிஸ்டர் அப்படின்னு கேட்குறான். அப்போது மார்க் டோங்கை பார்த்து கேட்குறான், உனக்கு பிடிச்சிருக்கா டாங் அப்படின்னு கேட்கும்போதே அப்போது டோங் சொல்கிறான், பிடிச்சிருக்கு அப்படின்னு. நான் ட்ரிப்பை பற்றி பேசுகிறேன் டாங் அப்படின்னு சொன்னதுமே டோங் வந்து அப்படி எனக்கு தூக்கம் வருதுப்பா, நான் தூங்க போகிறேன் அப்படின்னு உடம்பு முறிக்க ஆரம்பிச்சிட்டேன். சரி மிஸ்டர், நாளைக்கு நிறைய வேலை இருக்குது, இப்போ போய் தூங்குவோமா அப்படின்னு டோங் கேட்க, இன்னும் கொஞ்ச நேரம் இப்படி இருக்கலாம் டோங், கொஞ்ச நேரம் ப்ளீஸ் அப்படின்னு மார்க் கேட்குறான். சரின்னு டோங்கும் உட்காந்துடுறான். இப்போது மார்க்கோட கைகளை பார்க்குறான். அந்த கைகளை டோங்குக்கு பிடிக்கணும்னு தோணுது போல். அப்படியே அவனோட கைகளை கொண்டு போகிறான். ஆனால் பிடிக்கல. அப்புறம் நான் உன் கூட இருக்கும்போது நான் எதையாவது சேஞ்ச் பண்ணிக்கணும்னு நீ நினைக்கிறியா மார்க் அப்படின்னு டோங் கேட்க, எதை பற்றி கேட்குற? இல்லை நீ தானே சொல்லியிருக்க என்னோட வேர்வை கூட உன்னோட வேம்பர் ஃபீலிங்ஸை தூண்டிவிடும் அப்படின்னு, அதனால எதாவது சேஞ்ச் பண்ணிக்கணுமா அப்படின்னு கேட்கும்போது மார்க் சொல்கிறான், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எப்படி இருக்குமோ அப்படியே நடக்கட்டும், அதெல்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லவும், அப்போது நீ தாங்கிடுவியா மிஸ்டர் அப்படின்னு சொல்கிறான். அப்போ மார்க் சொல்கிறான், நான் தாங்குறேன்னா இல்லாட்டி நீ தாங்குறியான்னு பார்ப்போமா அப்படின்னு கிட்ட போக டோங் தட்டி விட்டுடுறான். அப்புறம் என்ன அவனுக்குள்ளே அப்படியே பார்த்துக்கிறதும் ரசிச்சுக்கிறதுமா ஒரு சின்ன சாங்ஸ் மாதிரி போய்கிட்டு இருக்கு. அது நல்லாவும் இருக்குது. அப்படியே டோங்கை தூக்கிட்டு மார்க் அவனோட ரூமில் கொண்டு வந்து போட்டுட்டு எந்திரிச்சு போகும்போது டோங் உடனே மார்க்கோட கையை பிடிச்சி இழுத்து அவனுக்கு அப்படியே கிஸ் பண்ண போகிற மாதிரி அவனோட காதலை பிடிச்சி சொல்கிறான், குட் நைட் மிஸ்டர் அப்படின்னு சொல்கிறான். அப்போது மார்க் கேட்குறான், நீ என்ன செடியூஸ் பண்ண பார்க்குறியா என்ன? அப்போ பக்கத்தில் இருக்க டோங்கில் என்ன செய்யலானா, என்னோட துணிலாம் துவைச்சிங்களடா அப்படின்னு தூக்கத்தில் விடுறான். இதை கேட்டு 2 பேருமே சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போது மார்க் என்ன செய்யறான் தெரியுமா, டோங்கோட கிட்டத்தில் போகிறான். அவனோட கண்ணத்து வழியாக அவனோட கண்ணத்தை தேய்ச்சி அப்படியே டோங்கோட காதில் போயிட்டு, நான் இப்போ என்ன பண்ண போகிறேன் தெரியுமா, குட் நைட் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து எந்திரிச்சு போயிடுறான். அடுத்த நாள் வந்து எல்லாருமே சாப்பிட தான் உட்காந்துருக்காங்க. அப்போது டோங் அங்கேருந்து வந்து டோங்கலாவோட ரொட்டியை எடுத்துக்கலாம். வேணுமாக நீ போய் எடுத்துக்க டோங் அப்படின்னு சொல்லவும் டோங்கும் போயிட்டு ப்ரெட் எடுக்கலான்னு போகிறான். அப்போது ஒரு குட்டி பொண்ணு இருக்கா. அவள் வந்து உனக்கு என்ன வேணும், ப்ரெட் வேணுமா அப்படின்னு கேட்கவும், ஆமாம் ப்ரெட்டு தான் வேணும்னு டோங் சொல்ல, அப்படியா அப்படின்னா எனக்கு 2 பாட் கொடு, நான் உனக்கு டோஸ்ட் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லவும், 2 பாட்டா, அதுக்கு என்ன தந்தா போச்சு, அம்மா உன்னோட பேர் என்ன அப்படின்னு அந்த குட்டி பொண்ணு கேட்கவும், டோங் உன்னோட பேர் என்ன அப்படின்னு கேட்கவும், என்னோட பேர் மீனா. ஓ மீனாவா அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும்போதே அவங்க அம்மா வந்து, என்ன மீனா, என்ன எதுவும் தொந்தரவு பண்ணுறியா என்ன அப்படின்னு கேட்கும்போது அவங்க சொல்கிறான், அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, சும்மா தான் பேசிகிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லவும், அப்படியே இதெல்லாம் பார்த்து மார்க்கும் ரசிச்சுக்கிட்டு இருக்கான்.
இப்போது பசங்கள்லாம் எல்லாருமே பீச்சுக்கு போய் குளிக்க போகிறாங்க. அப்போது மார்க் எங்கடானதுன்னா மார்க் இல்லை. சரின்னு டோங் வந்து மார்க்கோட ரூமுக்கு போகிறான். மார்க்கை தேடிட்டு உள்ளுக்கு போகும்போது மார்க் சின்னதாக ஒரே ஒரு குட்டி இன்னரோட இருக்கான். அப்போது இதை பார்த்துட்டு டோங்குக்கு ஒரு மாதிரியே வருது. அப்போ மார்க் கூப்பிட்றவளுக்கு மார்க் இதை வேணும்னே தான் பண்ணுறான், அவனை செடியூஸ் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக. அப்போ கேட்குறான், இந்த கலர் நல்லா இருக்கா இல்லாட்டி இந்த கலர் நல்லா இருக்கா, எந்த கலர் போட்டால் நல்லா இருக்கும் சொல்லட்டும் அப்படின்னு சொல்லும்போது, நீ 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 எந்த கலர் வேணா போட்டுக்க, ஆனால் இதையே என்கிட்ட கேட்குற, அங்கெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் தேடிக்கிட்டு இருக்காங்கல்ல, நீ வரப்போறியா இல்லையா? வரலான்னு தான் பார்த்தேன், இப்போ இந்த கலராச்சும் போட்டு வரணும்ல, அதான் கேட்குறேன் அப்படின்னு சொல்லவும், சரி 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 இந்த கலரை போட்டுக்கோன்னு ஒரு கலரை கட்டவும், இதுவா அப்போ சரி போட்டுக்கிறேன்ட்டு அவன் முன்னாடியே கழட்டு போகிறான். ஏ என்ன பண்ணுறேன்னு அப்படின்னு டோங் கேட்கும். நீ தானே இந்த கலர் சொன்ன, ஸோ நான் இதையே போட்டுக்கிறேன் அப்படின்னு. பொறு நான் வெளியே போகிறேன், நீ அப்புறம் போட்டோ அப்படின்னு அங்கேருந்து அடிச்சு பிடிச்சி ஓடிடுறான். டோங் மார்க்கும் சிரிச்சுட்டு அந்த இன்னரை மாற்றிக்கிறான். அப்புறம் என்ன, இப்போது மார்க் வந்து சேரில் இருக்கான், பசங்கள்லாம் குளிச்சிக்கிட்டு இருக்காங்க. அப்போது டோங் அங்கேருந்து வந்ததுமே அவனோட நீ என்னையா சென்டியூஸ் பண்ணுற இருடி அப்படின்ட்டு அவனோட ட்ரெஸ் எல்லாம் கட்டிட்டு குட்டி சோர்ஸோடு மாற்றிட்டு வேணும்னே மார்க் முன்னுக்கு ஆக்ஷன் கட்டுறாராம். அவர் பாடியை காட்டி செடியூஸ் பண்ணுறாராம். அப்புறம் ஒரு பக்கத்தில் போய் உட்காந்துக்கிட்டு, மிஸ்டர் என்னால் முதுக்கு இந்த சன்ஸ்க்ரீன் போட முடியல, கொஞ்சம் போட்டுடு அப்படின்னு சொல்லவும் மார்க் பார்க்கலாம். மார்க்கு பார்த்து டென்ட்டு தான் ஆகுது, இருந்தாலும் காட்டிக்காத மாதிரி இருக்கான். அப்புறம் என்ன, அவனுக்கு முதுவெல்லாம் அப்படியே அந்த பாடி லோஷனை அந்த சன்ஸ்க்ரீனை போடவும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தேய்ச்சி விட்டதும் மார்க்குக்கு போதை ஏறுது. இருந்தாலும் சரி முடிச்சு போதும் அப்படின்னு விட்டுடுறான். அப்புறம் நான் சரின்ட்டு டோங்கில் எழுந்திரிச்சு போய் வேணும்னே வெயில்ன்ட்டு அவனோட பாடி அப்படியே ஷைன் பண்ணி காட்டுறான். மார்க்கு உடனே எழுந்திரிச்சு அவனோட ட்ரெஸ் எல்லாம் கழட்டி போட்டு அப்படியே இன்னருக்கு மாறி வெயில் டோங்க அப்படியே இறுக்கிடு போட பிடிக்கிறான். அப்போ மார்க் சொல்கிறான், இதுக்கு மேலே என்னால் போகிறதுக்கு முடியாது எப்போவே அப்படின்னு டோங் கிட்ட போகவும் டோங் ஒரு மாதிரி பார்க்குறான். அப்படி சொல்லுவேன்னு நினச்சியா? அப்படிலாம் கிடையாது, வா குளிக்கப்போம் அப்படின்ட்டு அங்கேருந்து குளிக்க போயிடறான். அப்படியே எல்லாரும் சேர்ந்து விளையாட, குளிக்க, ஆட, பாட, கேம்லாம் ப்ளே பண்ண செம்ம என்ஜாய்மெண்ட்டாக போயிட்டுருக்கு. அப்போது மார்க்கும் டோங்கும் ரைட் போடுறதுக்காக ரெடி ஆகிறாங்க. அப்போது அந்த போர்டு மாதிரி இருக்கும்ல, அதோட பேர் எனக்கு தெரியல, அதை முறுக்கிட்டு தான் போகணும் பைக் மாதிரி ஓட்டிட்டு. அப்போது அதை கட்டி உனக்கு இதை ஓட்ட தெரியுமா, இதுக்கு முன்னே போயிருக்கேன் அப்படின்னு பைக் ஓட்டியிருக்கேன் அப்படின்னு கேட்கவும், அப்போது டோங் சொல்கிறான், இல்லையே எனக்கு தெரியாது. ஆமாம் நீ புதுசு தானே, உனக்கு எப்படி தெரியும் முறுக்கிறது எப்படி அப்படின்னு நாக்கெல்லாம் சொல்லவும், அப்படியா சார், அதுக்கு என்ன மிஸ்டர், நீங்கள் தான் டீச்சராக இருந்து கற்றுக் கொடுக்குறேன், நான் கற்றுக்குறேன் அப்படின்னு டோங்கு சொல்கிறான். அப்போது கற்றுக் கொடுக்கலாம், ஆனால் அதுக்கு ஒரு கண்டிஷன் இருக்குது. இனிமேல் நீ என்ன மிஸ்டர் அப்படின்னு கூப்பிடக்கூடாது, என்னோட பேரை சொல்லி மார்க்குன்னு தான் கூப்பிடணும் அப்படிங்கிறியா? சரி மார்க் கற்றுக் கொடுக்குறியா அப்படின்னு டோங் கேட்குறான். அப்புறம் என்ன, ரெண்டு பேரும் முறுக்கிக்கிட்டு ஷொய்ன்னு போகிறாங்க. அப்படியே எல்லாம் ரவுண்ட் அடிக்கும் போது லாஸ்ட்டாக ஒரு சூரியன் அஸ்தமிக்கிற இடத்துல போய் நிப்பாட்டுறான். அப்போது டோங் சொல்கிறான், மிஸ்டர் எவ்வளோ அழகாக இருக்குதுல்ல இந்த சூரியன், பக்கத்தில் பார்க்கும்போது ரொம்ப பெருசாக இருக்குது அப்படின்னு சொல்லவும் மார்க்கோட முகம் பாடுது. அப்புறம் அதை தெரிஞ்சுக்கிட்டு டோங், நீ மார்க் அங்கே பாரு, இந்த சூரியன் எவ்வளோ பக்கத்தில் இருந்து பார்க்கும்போது எவ்வளோ பெருசாக இருக்குது பாரு அப்படின்னு சொல்லவும், இப்போது சந்தோஷமாக அப்படியே ரசிச்சிட்டு இருக்காங்க. அப்புறம் கரைக்கு வந்ததுமே டோங் கிட்ட மார்க் நக்கல் பண்ணி விளையாடுக்கிறதுக்கும் டோங் சொல்கிறான், இப்படிலாம் ஃப்ரெண்ட்ஸ் முன்னே பண்ணிக்கிருக்காத, அப்புறம் ஏதாவது ஆகிட போகுது அப்படின்னு சொல்லவும், அப்படியா நீ என்ன ஷையாக ஃபீல் பண்ணுறியா, பேசாமல் நம்ம ரெண்டு பேரும் ஒன்றா குளிப்போமா அப்படின்னு மார்க் கேட்க, ஒன்றா தானே குளிச்சுட்டா போச்சு, ஆனால் என்னன்னா நான் கண்ணாடிக்கு உள்ள நீ கண்ணாடிக்கு வெளியே அப்படி தான் குளிக்கணும்னு அங்கேருந்து ஓட்டம் அடிச்சிடறான். அப்படியே மார்க்கும் ஒன்று விரட்டிக்கிட்டு போகிறான். இப்போது மார்க் டோங்லாம் அப்புறம் பசங்கள்லாம் ட்ரிங்க்ஸ் பண்ண போகலான்ட்டு பார்க்கு போகிறாங்க. அப்போது டோங்கில் சொல்கிறான், இன்னைக்கு எல்லாருக்கும் ட்ரிங்க்ஸ் ஃப்ரீயாக தராங்களாம், முடிஞ்ச அளவுக்கு குடிச்சு என்ஜாய் பண்ணதாக இருக்குது, எல்லாரும் வாங்க அப்படின்னு சொல்லவும் எல்லா பசங்களும் போகிறாங்க. போய் உட்காந்து இப்போது எல்லாரும் குடிக்க எடுக்கிறாங்க. பட் டோங் மட்டும் அதை மோந்து பார்த்துட்டு எனக்கு வேணாப்பா அப்படின்னு சொல்லிடுறான். அப்போது பசங்கள்லாம் வற்புறுத்துறாங்க, இல்லை டோங் நாம ட்ரிப் வந்திருக்கோம், இப்போ குடிக்கலன்னா இப்படி குடின்னு சொல்லவும் டோங்குக்கு ஒரு மாதிரி இருக்குது. சரி ஒரு கேம் ப்ளே பண்ணுவோம், அது மாதிரி யாருக்கு இந்த பாட்டில் சுற்றி வருதோ அவங்க குடிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரின்னு ஒத்துக்கிட்டு பாட்டிலையும் சுற்றி விட எல்லா பாட்டிலும் டோங் பக்கமே நிற்குது. அப்போது மார்க் என்ன பண்ணுறான், சரி டோங்காக நான் குடிக்கிறேன்ட்டு குடிக்கிறான். அப்போது டோங் மார்க்கை பார்க்கும்போது, நான் காட்டேரி தானே எனக்கு ஒன்றாவது பார்த்துக்கலாம் அப்படின்னு ஒரு சீப்பாக அடிக்கிறான். எல்லாமே குடிச்சிட்டு போதையில் மட்டையாகிற. அப்போது மார்க்குக்கும் போதை ஏறிச்சு. அப்போது டோங் சொல்கிறான், இதுதான் நீ சொன்ன அந்த போதை ஏறாத விஷயமா, பார்த்தா அப்படி தெரியல அப்படின்னு அவனோட ஃபோனில் எடுத்து வச்சுட்டு, நீ வயசாகி ஆகிற வரைக்கும் இதை நான் காட்டியே உன்னை சித்திரவதை பண்ணுறனாலே பாரு அப்படின்னு ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கிறான்.
அப்போ மார்க்கெட்டு கேட்கிறேன், என்ன போதை ஏறாதுன்னு அப்படின்னு டோங் சொல்லவும், போதையா எனக்கா எல்லையும் பாரு, நான் எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கேன் அப்படின்னு மார்க் சொல்றான். அப்புறம் டோங்ல எழும்பி, சரி ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ 180 டிகிரியில் வைக்கிறேன் பாருங்க, எனக்கு போதை இல்லை, ஸோ நான் இப்போ பாத்ரூம் போக போறேன் அப்படின்னு அங்கேருந்து போக போகிறான். நீ ஓகே தானே, உனக்கு ஹெல்ப் வேணுமா அப்படின்னு டோங் கேட்க, இல்லை வேணாம் அப்படின்னு சொல்லிடலாம். இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நடக்கும்போதே விழப்போறான். சரின்னு டோங்கும் பிடிச்சி மார்க் அங்கே வச்சுட்டு, ஃப்ரெண்ட்ஸ் இவனை பார்த்துக்கோங்க, நான் போயிட்டு வரேன். அப்போ மார்க் கேட்குறான், நீ ஓகே தானே டோங், நான் வரட்டுமா? இல்லை பரவாயில்ல, நீ இரு, நான் வந்துடுறேன் அப்படின்னு டோங் வந்து டோங்லாவை கூட்டிட்டு பாத்ரூம் போகிறான். போகும்போது பார்த்தா நம்மளோட வில்லன் நாகன் வந்து உட்காந்துருக்கான். பிடிச்சிட்டான்டா மோக்கம், இனிமே தான் ஆரம்பமே அப்படிங்கிற மாதிரி இருக்கு. இப்போ டோங்லா உள்ளுக்கு அனுப்பிட்டு டோங் வெளியே நிற்கும் போது அந்த மீனா பொண்ணு இருக்குல்ல, அவங்களோட அம்மா அப்பா தேடிட்டு வராங்க. மீனா எங்கே போயிட்டா, மீனா எங்கே போயிட்டேன்னு டோங்கிட்ட வந்து கேட்கும்போது, நீ மீனாவை பார்த்தியா அப்படின்னு கேட்கும்போது, மீனாவா? மீனா இல்லையே, நான் காலையிலேருந்து பார்க்கலையே அப்படின்னு சொல்லவும், இல்லை மீனா எங்கே போனானே தெரியல, காலையில் ஸ்விம்மிங் பூல்கிட்ட விளையாண்டு இருந்தா, அதுக்கப்புறம் எங்கேனே தெரியல அப்படின்னு சொல்லவும், சரி நானும் உங்களுக்கு உதவுறேன் அப்படின்ட்டு டோங்கு மட்டும் தனியாக தேடிட்டு வரான். மீனான்னு கத்திட்டு. அப்போன்னு பார்த்து மீனாவோட செருப்பு கிடக்கு. பார்த்தா பக்கத்துல மீனா நின்றுக்கிட்டு இருக்கான். மீனா, நீ இங்க என்ன பண்ற? உன்னோட அப்பா அம்மா தேடிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது, நீ என்னோட வாரியா? என்னோட அப்பா அம்மாவுக்கு நான் சர்ப்ரைஸ் பண்ணலான் இருக்கேன், என்னோட ரூமுக்கு வா அப்படின்னு சொல்லும்போது, இல்லை நான் உங்க அம்மாட்ட சொல்லணும் சர்ப்ரைஸ் பண்ணும்பா அப்படின்னு அந்த மீனா சொல்றான். சரி நான் உனக்கு உதவுறேன் அப்படின்னு டோங்கும் அவ பின்னாடி போறான். அந்த மீனா பொண்ணோட நடோட எதுவுமே சரியில்லை, வித்தியாசமா தான் இருக்கு. அப்புறம் டோங்கு போறான். போய் ஏதோ பேய் அடைஞ்ச மாதிரி அப்படியே உட்காந்துருக்கான். மீனா, நீ ஓகே தானே அப்படின்னு டோங் கேட்கும்போது, சடானா ஒரு கத்தி எடுத்து டோங்கு பாஞ்சி குத்த போறான். டோங்க்கு என்ன பண்றதுன்னு தெரியல, அப்படியே தடுக்கிறான். என்னடா ஆச்சுன்னு பார்த்தா நம்மளோட நாகல் தான் அந்த மீனாவோட மைண்டை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்படியே அவனை குத்த போக டோங்கும் அவளை தள்ளி விட்டு அப்படியே ஓடுறான். அந்த மீனா பொண்ணு இருக்கல, டோங்க விடாமல் எப்படியாச்சும் குத்தி அவனோட ரத்தத்தை எடுக்கணும்னு மிரட்டிக்கிட்டே இருக்கான். டோங்கும் அங்கேருந்து தப்பிச்சு ஓடுறான். ஓடி போய் ஒரு லாக்கான டோரில் திறந்து பார்க்குறான். பட் திறக்க முடியல. அப்போது டாங் என்னை காப்பாற்றுங்க, டாங் என்னை காப்பாற்றுங்க அப்படின்னு அந்த மீனாவோட குரல் கேட்குது. டோங்க்கு என்ன செய்யறதுன்னு தெரியல. மீனா என்ன பண்ணுற மீனா, எங்கே இருக்க மீனா அப்படின்னு திரும்பவும் மீனாவை தேடி போகிறான். நீ நல்லா தானே இருக்க மீனா, உனக்கு ஒன்றும் அப்படின்னு கேட்கும்போது திடீர்னு அந்த பொண்ணு அப்படியே கீழே தவழ்ந்து வரான். இதை பார்த்ததும் டோங்குக்கு அள்ளு விட்டுறது. அப்புறமே அந்த பொண்ணு அப்படி டோங்கு மேலே பாஞ்சு அவனை கத்தியால் ஜதக்குன்னு குத்துறான். அப்போது டோங்குக்கு காயப்பட்டுறது. அந்த ரத்த வாடை, கோல்டன் பிளட்டோட ஸ்மெல் அப்படியே மார்க் அங்கேருந்து தேடிட்டு வரான். அவன் தேடிட்டு வரும்போது அந்த மூக்குக்கு போகுது. அப்படியே திரும்ப குத்த போகும்போது மார்க் உடனே வந்து அந்த மீனா பொண்ணை தூக்கி போட்டுடுறான். அவன் எந்திரிச்சு அங்கேருந்து ஓடிடுறான். அப்புறம் டோங்கு அங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறான். டோங் பயத்துலையும் என்ன பண்ணுறது தெரியாத ஒரு சூழ்நிலையிலையும் அப்படியே அழுகிறான். கொண்டு போய் ஒரு இடத்துல வச்சுட்டு அவனுக்கு அப்படியே மார்க் மருந்து போடலான்னு கிட்ட வரான். டோங்கோட இந்த ரத்த வாடை மார்க்கோட மூக்குக்கு போகும்போதே அவனோட வேம்பயர் பிள்ளைங்கள்லாம் அப்படியே வெளியே வர்றது. கொஞ்சமாக அவனோட கண்கள் மாறுது. அவன் அறியாமலே அந்த மிருகத்தனமாக மாறுறான். இதெல்லாம் கண்கூடாக பார்த்துக்கு இருந்த டோங் அவனோட கைகளில் வடிகிற ரத்தத்தையும் வலியும் தாங்கிக்கவே முடியல. அவனோட கண்களில் இருந்து கண்ணீர் கொட்டுது. அப்போவும் மிஸ்டர் மார்க் அப்படின்னு கூப்பிட்றான். ஆனால் மார்க் அவனோட சுயநினைவுல இல்லை. அதையும் தாண்டி அவனோட உணர்வுகளை கட்டுப்படுத்த முடியாமல் அதுக்குள்ளேயே போகிறான். அவனோட கண்கள் மாறுது. உடனே டோங்கோட ரத்தத்தை குடிக்க ஆயிரம் மார்க். அப்படியே 2 பேரும் மல்ல கட்டிக்கிறாங்க. டோங்கால முடியல, மார்க்கை தள்ளி விடுறான். அப்பவும் மார்க் அவனை விடாமல் அவனோட ரத்தத்தை குடிக்க மிருகத்தனமாக பாயிறான். இதெல்லாம் முடியாமல் டோங் அழுகாம ஆரம்பிச்சிடறான். என்ன மன்னிச்சிரு மார்க், மன்னிச்சிரு அப்படின்னு அழுகிறான். அப்போதான் அவனோட அழுகைய, அவனோட கண்களை மார்க் அவனோட கண்ணால் பார்க்கும் போது அவன் சொல்லியிருப்பால, உன்னை பாதுகாக்க நான் எப்போவுமே இருப்பேன், என்னோட உணர்வுகளை எப்படியோ அதை நான் கட்டுப்படுத்திக்க முயற்சி பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருப்பான். அந்த அழகான மூமெண்ட்ஸ் எல்லாம் கண்ணில் வந்து போகுது. அப்படி அவனோட கண்கள் மாறுது. டோங்கோட அழுகையை பார்த்து மார்க்கோட மனம் கவலை அடையுது. அவன் சுயநினைவுக்கு வந்துட்டான். அப்படியே 2 பேரும் செவுத்துல சந்து உட்காராங்க. உடனே டோங்கோட கையெடுத்து அவனோட வாய்க்கிட்ட வச்சு அப்படியே அந்த காயங்களை ஹீல் பண்ணி அதை ஆற வைக்கிறான். அப்படி கழுவுறான். எல்லாமே என்னால் தான், என்னை சுற்றி இருக்கவங்களுக்கும் என்னாலேயே பிரச்சனை வருது, எல்லாம் இந்த ரத்தத்தால் தானே, இன்னும் என்னென்ன பண்ண போகிறேனோ அப்படின்னு மனசை விட்டு அழுறான். எல்லாமே என்னோட தப்பு தான் மார்க் அப்படின்னு சொல்லவும் மார்க் சொல்கிறான், உன்னோட தப்பு இல்லை, உன்னை பாதுகாப்பேன்னு நான் தான் சொல்லிடுவேன், நான் தான் கொஞ்சம் நேரம் ஆகிடுச்சு வர்றதுக்கு, இருந்தாலும் நான் உன்னை எப்போவுமே பாதுகாத்துட்டே இருப்பேன் என் வாழ்நாள் முழுக்க அப்படின்னு சொல்கிறேன். இப்போது அந்த மீனா பொண்ணு இருக்குல்ல, டோங்கு வீட்டில் அந்த கத்தி எடுத்துகிட்டு போய் நாகன் கிட்ட கொடுக்குது. நாகன் அந்த ரத்தத்தோட வாசனையை முகர்ந்து பார்க்குறான்.
ஆமா இதுதான் கோல்டன் பிளாட், எனக்கு தேவையான ஒண்ணு கிடைச்சிருச்சு அப்படின்னு மனசுல நினைச்சு சிரிக்கிறான். இப்போ டோங்லா இருக்க இடத்துக்கு நாகன் வரான். வந்ததுமே டோங்லாவுக்கும் நீங்க இங்க என்ன பண்றீங்க அப்படின்னு கேட்கும்போது நாகன் சொல்றான், நான் மட்டும் சந்தோஷமா இருக்க வரக்கூடாதா, என்ஜாய் பண்ணலான்னு வந்தேன், சும்மா ஒரு பார்ட்டி மாதிரி, நம்மளோட ப்ராடக்ட்லாம் நல்லா போகுது இல்லை, அதுக்காக வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றேன். டோங்லாவுக்கு ஒரு வைனை கொடுக்குறேன், இதை கூட என்னோட ஸ்பெஷல் வைன், இனிமே ஒன்று அடிக்கடி தொந்தரவு பண்ண வேண்டி வரும்ல, அதுக்காக தான் வேலைக்காக அப்படின்னு சொல்லவும் டோங்லாவும் மன்னிச்சிருங்க நான் ரொம்ப குடிச்சிருக்கேன், இதையும் குடிக்கணுமா அப்படின்னு கேட்டு சரின்ட்டு அந்த வைனை வாங்கி குடிக்கிறேன். இப்போ கடற்கரையில தான் டாங் ரொம்ப கவலையா உட்காந்துருக்கான். அப்போ மார்க் அங்க வந்து சொல்றான், மீனாவை ஹோட்டல்ல எல்லாரும் காப்பாத்திட்டாங்க, இப்போ அவ நல்லா இருக்கா, எல்லாத்துக்கும் காரணம் அந்த நாகன் தான், அவனோட மைண்ட் கண்ட்ரோலை யூஸ் பண்ணி தான் அவளை ஹிப்னடைஸ் பண்ணி வச்சிருக்கான், அதனால தான் அவள் அப்படி நடந்துக்கிட்டா அப்படின்னு சொல்கிறான். டாங் சொல்கிறான், இதெல்லாம் என்னால் வந்தது தானே அப்படின்னு. அப்படி கிடையாது டாங், ஒன்று பாதுக்காக தான் நான் இருக்கேன்னு மார்க் சொல்கிறான். அப்போ ஒரு சாக்லேட்டை கொடுத்து இதை சாப்பிடு அப்படின்னு மார்க் சொல்லும்போது இதை உடைச்சு பார்க்குறான், உள்ள ஒன்றுமே இல்லை, என்ன உள்ள ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லவும் அது உருகிருக்குமா இருக்கும் அப்படின்னு மார்க் சொல்கிறான். அப்புறம் அப்படியே பேசிக்கிட்டே இருந்தவன் மார்க்கை பார்க்குறான். மார்க்கிட்ட சொல்கிறான், மார்க் இனிமே நீ எனக்கு பாடி கட்டாக இருக்க வேணாம் அப்படின்னு சொல்லவும் மார்க் என்ன பண்ணுறேன்னு தெரியல, என்ன சொல்கிற அப்படின்னு சொல்லும்போதே டாங் அவனை அப்படியே பாஞ்சு அவனோட இதழ்களை முத்த வைக்கிறான். அப்படியே இதழும் சேருது, அந்த இடத்துல ஒரு அழகான முத்தம். அப்போ டாங் சொல்கிறான், நீ எனக்கு பாடி கார்டாக தான் இருப்பியா அப்படின்னு டாங் கேட்க மார்க் தலையாடுறான், இல்லை டாங்காக நான் என்னவா வேணாலும் இருப்பேன் அப்படின்னு சொல்லும் போதே அப்படியே எங்கள் சீன் கட்டாவி எபிசோட் 6 முடியுதுங்க. ஸோ அடுத்த பாட்டில் இன்னும் சுவாரஸ்யமான ரொமான்டிக் சீன்ஸ்லாம் இருக்குது, ஸோ மிஸ் பண்ணாதீங்க. என்னோட இணைஞ்சிருங்க, லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்காக இன்னும் அழகான ஸ்டோரியெல்லாம் கொண்டு வர போகிறேன். நிறைய பேர் நிறைய ஸ்டோரி சொல்லியிருக்கீங்க, ஏன்னா அதை அப்லோட் பண்ணோம்னா நான் இப்போ கைவசம் இருக்க சீரீஸை முடிக்கணும்ல, ஒரு அரைக்குறையாக முடிச்சு விட்டு போகணும் அப்படின்னு நான் நினைக்கல. ஃபஸ்ட்டு ஒரு சீரீஸ் அழகாக முடிச்சுட்டு அடுத்து ஒன்றுனா என்னோட ஃப்ரெண்ட்ஸான உங்களுக்கு தரலாம் அப்படின்னு நினச்சிருக்கேன். ஸோ ஒவ்வொரு சீரீஸாக வரும், கவலைப்படாதீங்க, நீங்கள் சொல்கிறதையும் முடிஞ்ச அளவுக்கு நான் ட்ரை பண்ணுவேன். எப்போவுமே என்னோட இணைஞ்சிருங்க, நீங்கள் நான் பயணத்தை தொடருவோம். சரியா ஃப்ரெண்ட்ஸ், வாங்க அடுத்த பாட்டில் பார்க்கலாம். தேங்க்யூ.